தொடர்ந்து செய்திகளை ஒரு நிமிட செய்தி தொகுப்புகளாக பார்ப்போம். தமிழ்நாட்டில் மண்ணெண்ணெய் மற்றும் கோதுமை பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாகவும் பற்றாக்குறை தீரும் வரை தேவை அதிகம் உள்ள பகுதிகளில் மட்டும் விநியோகம் செய்யப்படும் என்றும் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மத்திய அரசின் மண்ணெண்ணெய் விநியோகம் குறைந்துள்ளதால் ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இந்த ஒதுக்கீடின் குறைவின் காரணமாக ஏழை மக்கள், குறிப்பாக மலைகளிலே வாழ்கின்ற மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக 2 முறை கடிதம் எழுதியும் மத்திய அரசு செவிசாய்க்கவில்லை என்று குற்றஞ்சாட்டிய அமைச்சர் சக்கரபாணி தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுவதாக புகார் கூறினார். இன்றைக்கு அந்த ஒதுக்கீடுதான் செய்ய முடியாத நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். மண்ணெண்ணெய் ஒதுக்கீடு என்பது ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. மண்ணெண்ணெய் மற்றும் கோதுமை பற்றாக்குறைக்கு காரணம் கடந்த ஆட்சியாளர்கள் உணவு பாதுகாப்பு சட்டத்தில் கையெழுத்திட்டதுதான் என்றும் சக்கரபாணி கூறினார். மாதந்தோறும் 5000 மெட்ரிக் டன் கூடுதலாக கோதுமை எங்களுக்கு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று கடிதம் எழுதியிருக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். ஏனென்றால் ஒன்றிய அரசு இன்னைக்கு கோதுமையாக இருந்தாலும் சரி, மண்ணெண்ணெயாக இருந்தாலும் சரி, இதையெல்லாம் குறைத்திருக்கார்கள். எரிவாயு இணைப்பு அதிகம் உள்ள மாநிலம் என்பதால் தமிழகத்திற்கு மண்ணெண்ணெய் மற்றும் கோதுமை விநியோகம் குறைக்கப்பட்டதற்கான காரணம் என்று மத்திய அரசு கூறியிருப்பதாகவும் இதுகுறித்து முதலமைச்சருடன் ஆலோசித்து மத்திய அமைச்சரை சந்தித்து முறையிடும் திட்டம் உள்ளதாகவும் சக்கரபாணி கூறினார். ஆன்லைன் சூதாட்ட தடை சட்டத்தை ரத்து செய்ய கோரிய வழக்கில் இடைக்கால உத்தரவு பிறப்பிக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு அரசின் ஆன்லைன் சூதாட்ட தடை சட்டத்தை ரத்து செய்ய கோரி 66 ஆன்லைன் விளையாட்டு நிறுவனங்களை உறுப்பினர்களாக கொண்ட கூட்டமைப்பின் சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி டி ராஜா, நீதிபதி பரத சக்கரவர்த்தி அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தபோது வழக்கில் தீர்ப்பு வரும் வரை தங்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க தடை விதித்து இடைக்கால உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என கூட்டமைப்பின் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. அப்போது தமிழ்நாட்டு மக்களை காக்கவே இந்த சட்டம் இயற்றப்பட்டது என தமிழ்நாடு அரசு தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டது. ஆன்லைன் விளையாட்டு நிறுவனங்கள் பணம் சம்பாதிப்பதற்காக குடும்பங்களை சீரழிப்பதால் அவர்களுக்கு எந்த பாதுகாப்பும் வழங்கக்கூடாது எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் ஏற்கனவே லாட்டரி, குதிரை பந்தயம் தடை செய்யப்பட்டுள்ளது என்பதை சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் தமிழ்நாட்டில் ஆன்லைன் தடை சட்டம் இயற்றியதில் என்ன தவறு என கேள்வி எழுப்பினர். மேலும் சூதாட்டத்தால் ஏற்படும் மரணங்கள் மற்றும் குடும்பங்கள் வறுமையில் வாடுவதை தடுக்கவே அரசு சட்டம் இயற்றியுள்ளது எனவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். இந்த வழக்கில் 6 வாரத்திற்குள் பதிலளிக்க அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் தமிழ்நாடு அரசு பதிலளித்த பிறகே இடைக்கால உத்தரவு குறித்து முடிவெடுக்க முடியும் என கூறி வழக்குகளை ஜூன் 2வது வாரத்திற்கு ஒத்திவைத்தனர். தமிழ்நாடு மின்வாரிய அதிகாரிகளுக்கு தொடர்புடைய இடங்களில் நடந்த சோதனையில் 360 கோடி ரூபாய் வைப்பு நிதி பறிமுதல் செய்யப்பட்டதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. விசாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து தமிழ்நாட்டிற்கு நிலக்கரி கொண்டு வந்ததில் பல கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற்றதாக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்திருந்தது. அதன் அடிப்படையில் அமலாக்கத்துறையினரும் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வரும் நிலையில் கடந்த 24ஆம் தேதி சென்னையில் 10 இடங்களில் சோதனை மேற்கொண்டனர். அப்போது தமிழ்நாடு மின்வாரிய அதிகாரிகளிடமிருந்து குற்றத்திற்கு வலு சேர்க்கும் வகையிலான ஆவணங்கள், டிஜிட்டல் ஆதாரங்கள் மற்றும் சொத்து ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. மேலும் சவுத் இந்தியா கார்ப்பரேஷன் என்ற நிறுவனத்தின் பல்வேறு கணக்குகளில் இருந்த 360 கோடி ரூபாய் வைப்பு நிதி பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. 2011 முதல் 2016 காலகட்டம் வரை தமிழகத்திற்கு நிலக்கரி கொண்டு வந்ததில் விசாகப்பட்டினம் துறைமுகத்திற்கு சவுத் இந்தியா கார்ப்பரேஷன் நிறுவனம் சார்பில் 234 கோடி ரூபாய் வழங்கப்பட்டதாக முதல் தகவல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் தமிழக மின்சார வாரியத்திடம் இருந்து சவுத் இந்தியா கார்ப்பரேஷன் நிறுவனம் 1267 கோடி ரூபாய் பெற்றிருப்பதாகவும் எஃப்ஐஆரில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. சவுத் இந்தியா கார்ப்பரேஷன் நிறுவனம் செட்டிநாடு குழும நிறுவனங்களின் ஓர் அங்கமாகும். திருவாரூர் மாவட்டத்தில் பட்டா மாறுதலில் பல கோடி ரூபாய் சம்பாதித்ததாக எழுந்த புகாரின் அடிப்படையில் 3 அரசு அதிகாரிகளின் வீடுகளில் லஞ்ச ஒழிப்புத் துறையினர் சோதனை மேற்கொண்டனர். விழுப்புரம் சர்க்கரை ஆலையின் மேலாண்மை இயக்குநராக பணியாற்றி வரும் முத்து மீனாட்சி என்பவர் 2019ஆம் ஆண்டு திருவாரூர் வருவாய் கோட்டாட்சியராக பணிபுரிந்தார். அப்போது முறைகேடாக பட்டா பெயர் மாற்றம் செய்ததில் பல கோடி ரூபாய் ஆதாயம் அடைந்ததாக அவர் மீது குற்றச்சாட்டு எழுந்தது. இதையடுத்து அப்போதைய கோட்டாட்சியர் முத்து மீனாட்சி, அப்போதைய அடியக்கமங்கலம் விஏஓ துர்காராணி, அடியக்கமங்கலம் விஏஓ உதவியாளர் கார்த்தி மற்றும் இலவச வீட்டுமனை பெற்ற ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 8 பேர் என 12 பேர் மீது வழக்கு பதியப்பட்டது. இந்நிலையில் திருவாரூர் ஜிஆர்டி கார்டனில் உள்ள முத்து மீனாட்சியின் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத் துறையின் 12 அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். மேலும் இளமல் சிவன் கோயில் நகரில் உள்ள துர்காராணி வீட்டிலும் அடியக்கமங்கலத்தில் உள்ள கார்த்தி வீட்டிலும் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை நடத்தினர். இதேபோல் தஞ்சை மாவட்டத்தில் நில எடுப்பு அதிகாரி மணிமேகலை வீட்டிலும், தேப்பெருமாநல்லூரில் வட்டாட்சியர் ராஜன் பாபு வீட்டிலும் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடைபெற்றது.
சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே நடந்த மஞ்சுவிரட்டு போட்டியில் காளைகள் முட்டியதில் 2 பேர் உயிரிழந்தனர். கண்டரமாணிக்கம் பகுதியில் நடந்த மஞ்சுவிரட்டு போட்டியை காண ஆயிரக்கணக்கானோர் கூடினர். போட்டி துவங்கியதும் நூற்றுக்கணக்கான காளைகள் அவிழ்த்துவிடப்பட்டன. காளையின் கழுத்தில் கட்டப்பட்ட பரிசுகளை எடுப்பதற்காக ஏராளமான இளைஞர்கள் காளைகளை பிடிக்க முண்டியடித்தனர். கூட்டத்தில் சிக்காமல் காளைகள் நாலாபுறமும் சிதறி ஓடின. விறுவிறுப்பாக நடந்த போட்டியினிடையே காளைகள் முட்டியதில் 55 வயதான அழகு மற்றும் 32 வயதான பாண்டி ஆகியோர் படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி மருத்துவமனையில் உயிரிழந்தனர். மேலும் இப்போட்டியில் 60க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் சென்னை பஞ்சாப் அணிகள் மோதவுள்ள போட்டிக்கான டிக்கெட் விற்பனை சேப்பாக்கம் மைதானத்தில் விறுவிறுப்பாக நடைபெற்றது. நடப்பு ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் தோனி தலைமையிலான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இதுவரை ஆடிய 7 போட்டிகளில் 5இல் வெற்றி பெற்று புள்ளி பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. இந்நிலையில் வருகின்ற 30ஆம் தேதி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறவுள்ள 41வது லீக் போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் அணியுடன் சிஎஸ்கே மோதவுள்ளது. இந்த போட்டியை நேரில் காண்பதற்கான ஆன்லைன் டிக்கெட் விற்பனை தொடங்கிய 5 நிமிடங்களிலேயே விற்று தீர்ந்தன. 1500, 2000 மற்றும் 2500 ரூபாய் டிக்கெட்டுகள் மட்டும் சேப்பாக்கம் மைதானத்தில் நேரடியாக விற்பனை செய்யப்பட்டது. இதனை வாங்க ஏராளமானோர் வரிசையில் காத்திருந்தனர். கவுண்டரில் வழங்கிய டிக்கெட்டுகளும் 3 மணி நேரத்தில் விற்று தீர்ந்தன. இதனால் டிக்கெட் கிடைக்காத ஏமாற்றத்தில் பலர் திரும்பிச் சென்றனர்.